வணக்கங்க. மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மா இஞ்சிங்க. மா இஞ்சியோடைய இலைகள். இந்த மா இஞ்சிங்கிறது என்ன சுவை இருக்குன்னா, மாங்காயோடைய துவர்ப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவைங்க. ஆனால் இஞ்சி இது இஞ்சி தாங்க. இதை ஊறுகாய் செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. மாங்காய் ஊறுகாய் விடவே நல்லா டேஸ்ட்டு. மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க. இது துவர்ப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போன வருஷம் வச்சேங்க. நிறைய ஈல்டு வந்தது. ஒரு கிலோவுக்கு பக்கம் பறிச்சேன். அதனால் இந்த வருஷம் முளப்பு வந்த உடனே எங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ஊறுகாய் ரொம்ப பிடிச்சதுனால இந்த தடவை பயிர் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. பார்க்க இஞ்சி மாதிரி தாங்க இருக்கும். நம்ம சாதா இஞ்சி மாதிரியே தாங்க இருக்கும். ஆனால் உள்ளே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்குங்க. நம்ம மாங்காய் எப்படி இருக்குங்க, அது பச்சையாகவும் சாப்பிட்லாங்க. நம்ம அந்த தோலை சீவிட்டு உப்பு மிளகாத்தூள் தொட்டு அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லது. ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு 5-6 செடி மட்டும் இந்த வருஷம் போட்டிருக்குங்க. பாட் நிறைய கிடையாதுங்கனால பாருங்கள், இங்கே இந்த ரோல் ஒன்று இருக்குது. இந்த ஒரு சின்ன ஒரு 9 இன்ச்சு பேக்கில் தான் வச்சுருக்கேன். கீரை பேக்கில். இந்த இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒன்று வச்சுருக்கேங்க. ஒரு 5-6 மட்டும் வச்சுருக்குங்க. முளப்பு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்தி வச்சிங்க. சரி, அடுத்த வருஷத்துக்கு ஈல்டு வரணும் இல்லைங்களா, அதுக்காக வச்சுருக்கேன். இதோட இலைகள் பார்க்கறதுக்கு மஞ்சளை போல் தான் இருக்கும். ஆனாலும் மா இஞ்சிங்க நல்ல வளருங்க. நம்ம தை மாதம் அறுவடை பண்ணலாம். பார்க்கவே அழகாக இருக்கும். தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாதுங்க இதுக்கு. இது தண்ணி ஊற்றணுமா நீர்க்கிழங்கு நிறைய வந்துடும். அந்த குட்டி குட்டியான கிழங்கு வந்துடும், சரியாக இருக்காது. ஈல்டு நிறைய வரணும்னா தண்ணி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ஊற்றினா போதுங்க. ஒரு நல்ல பெரிய பேக்கெல்லாம் வச்சோம்னா நல்ல ஈல்டே எடுக்கலாங்க. தை மாதம் அறுவடை பண்ணலாங்க. நம்ம மஞ்சள் அறுவடைக்கு வரும்போது பண்ணலாங்க. கிடச்சா வாங்கி இப்போ இந்த பட்டத்தில் கூட ஆரம்பிங்க. ஜனவரிங்கிறத பிப்ரவரியில் அறுவடை பண்ணிக்கலாம். நன்றிங்க.